நான் சென்னை நகரின் ஒரு பகுதியைச் சேர்ந்தவன். இங்கு வாழ்வது என்பது ஒரு பெருமை. ஆனால் நம் நகரின் அழகு, நம் சுத்தம், நம் பாரம்பரியத்தை பாதுகாப்பது என்பது நமக்கு ஒரு கடமை. இன்று நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் சென்னை நகரின் சுத்தம் பற்றி. சென்னையின் சில பகுதிகள் குப்பைகள், மாசு, கழிவுகள் என நிரம்பியுள்ளன. இதனால நம் நகரின் அழகு குறைகிறது. ஆனால் நம் தமிழர் பண்பாட்டில் சுத்தம் என்பது மிக முக்கியமானது. பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் தண்ணீர், மண், காற்று ஆகியவற்றின் சுத்தத்தை பாதுகாப்பதற்காக பல வழிமுறைகளை பின்பற்றினார்கள். அவர்கள் தினமும் தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க மண் மற்றும் நீரை பயன்படுத்தி பூமி மற்றும் இயற்கையை மதித்தார்கள். நாம் இன்று அந்த பழமையான நடைமுறைகளை மறக்காமல் நம் நகரின் சுத்தத்தை பாதுகாப்பதற்காக புதிய முறைகளை உருவாக்க வேண்டும். சுத்தம் என்பது நம் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. நம் வீட்டில, நம் சுற்றுப்புறத்தில் சுத்தம் வைத்தால் அது நம்மை ஆரோக்கியமாகவும் மனதிற்கு அமைதியாகவும் வைத்திருக்கும். சுத்தம் என்பது நம் சமுதாயத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும். நம் குழந்தைகள், இளம் தலைமுறை சுத்தத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தெருக்களில் குப்பைகளை வீசாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். இதற்காக பள்ளிகளில் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். இப்பொழுது நம் நகரின் சுத்தத்தை பாதுகாப்பதற்கான சில நடைமுறைகள் பற்றி பேசுவோம். முதலில் குப்பைகளை பிரிக்க வேண்டும். குப்பை 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 என்று அழைக்காம அதை வகைப்படுத்த வேண்டும். குப்பை, கம்பி, காகிதம் மற்றும் மண் ஆகியவற்றை தனித்தனியாக சேகரிக்க வேண்டும். இரண்டாவது, நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வாரத்தில் ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும். இது நம் சமூகத்தை இணைக்கும் ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, நம் நகரில் உள்ள பொதுவான இடங்களை, பூங்காக்கள், பள்ளிகள் மற்றும் தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டும். சுத்தம் என்பது ஒரு பண்பாடு. இது நம் தமிழர் பண்பாட்டின் ஒரு அங்கம். நம் முன்னோர்கள் சுத்தத்தை மதித்தார்கள். இன்று நாம் அவர்களின் பாரம்பரியத்தை தொடர வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து சென்னை நகரை சுத்தமாக வைத்தால் அது நம் அனைவருக்குமான பெருமை. நம் நகரின் அழகை, நம் பண்பாட்டை, நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். எனவே இன்றுதான் நாம் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நம் நகரின் சுத்தத்தை பாதுகாப்போம்.